ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனகாஸ் கேசல். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். அதனால் நம்ம முந்தின நாளே அதை வந்து அந்த அரிசியை ஊற வைக்கணும். நான் வந்து 300 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கழுவி நம்ம 8 ஹவர்ஸ் இதை வந்துட்டு ஊற வச்சாதான் அடுத்த நாள் நம்ம கஞ்சி பண்ணுறதுக்கு நல்லா வேகும். அது ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கிற அரிசி இது. அதனால் நம்ம முந்தின நாளே நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. இதோட பேர் வந்து ராஜ அரிசியாம். முன்ன அரசர்கள் காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அரிசியாம். ராஜாக்களுக்கு மாத்திரமே விளைவிச்ச அரிசின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராஜ அரிசியை வந்து இப்போவுமே அது ராஜ அரிசியாக தான் இருக்குது. ஏன்னா 1 கிலோ வந்து 300 rupees வருது. அதனால் ஒரு 1 kgயோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 kgயோ வாங்கி நம்ம மந்த்லி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அரிசி வந்து 8 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம லைட்டாக குறைன்னு அரைச்சிப்போம். இதை அரைக்காமலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 20 விசில் வச்சா கூட கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து ஒரு 8-9 விசில்லே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் முந்தின நாள் ஊற வச்சேன் இல்லையா, அந்த தண்ணியை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே அதை 2-3 தண்ணி நல்லா அலசி தான் வச்சுருந்தோம். அதுக்கு கூட நான் 10 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பவுடர் போடுறதுனாலும் நல்ல மிளகு பவுடர் போட்டுக்கலாம். நான் முழு நல்ல மிளகு போடுறேன். பட் டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா அரைச்ச நல்ல மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு விசில் போட்டு வேக வச்சிடலாம். கஞ்சி வேகிற கேப்பில் அதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம நிலக்கடலை துவையல் பண்ணிக்கலாம். நிலக்கடலை துவையல் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியோட மாத்திரம் இல்லை, தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவே நான் செஞ்சு வைப்பேன். இது 100 கிராம் நிலக்கடலை எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா செவக்கிற மாதிரி வறுத்த பிறகு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த நிலக்கடலை துவையல் வந்துட்டு நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு துவையல். விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வெந்துட்டே இருக்குது. அந்த இதில் நம்ம இந்த துவையல் பண்ணி முடிச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் லேசாக அந்த தோலெல்லாம் எடுத்து விட்டுறலாம். தோல் எடுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எனக்கு வந்துட்டு 2 இல்லைனா 3 வத்தல் சேர்த்துப்பேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் சேர்த்துக்க மாட்டேன். அதுக்கு கூட தேங்காய் திருவி கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து கூட கொஞ்சம் உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறையவே ஒரு 4-5 வத்தல் கூட வச்சுக்கலாம். நான் 3 வைக்கிறேன். இதுக்கு கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான நிலக்கடலை துவையல் ரெடி. இது வந்துட்டு உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு கூட புளி சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு 8 விசில் அடித்த பிறகு கஞ்சி நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது தேவைப்படுறவங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஊற்றிக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு தான் நான் இதை பண்ணுறேன். இதுக்கு கூட நிலக்கடலை துவையலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.